என்னது தனித்து போட்டியா? உங்க சீட்டே வேண்டாம். விஜய் முடிவால் தெறித்து ஓடும் தாவேகா நிர்வாகிகள். நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு வெளியான மறுநாளே தாவேகா நிர்வாகிகள் பலரும் போட்டியிலிருந்து விலக தொடங்கியுள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தாவேகாவிற்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் சினிமாவில் டாப் தலைவராக இருக்கும் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ளார். வரும் சட்டசபை தேர்தலில் அவரது கட்சி போட்டியிட உள்ளது. விஜய் தனது முதல் பொதுக்கூட்டத்திலேயே கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் யாரும் கூட்டணிக்கு செல்லவில்லை. இதற்கிடையேதான் கடந்த சில நாட்களாக அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா இணைய உள்ளது என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது தொடர்பாக பாஜக சார்பில் தாவேகாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் கூறப்பட்டது. இந்த செய்தியை தாவேகா, பாஜக, அதிமுகவினர் மறுத்து வந்தனர். இருப்பினும் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. தாவேகா கூட்டணிக்கு வருவது உறுதியான பிறகு இது பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. தாவேகா வரும் சட்டசபை தேர்தலில் தனித்து களமிறங்குவதாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு கடந்த 16ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதேபோல் நேற்று முன்தினம் விஜய் வழங்கிய இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியிலும் கூட்டணி எல்லாம் கிடையாது, தாவேகா தனித்துதான் போட்டியிடும் என்று இஸ்லாமியர்கள் மத்தியில் பேசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இது தாவேகா நிர்வாகிகள் பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்பு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சுமார் 98 பேர் கூட்டணி செல்ல விருப்பம் தெரிவித்தனர். ஆனால் விஜயின் முடிவு மாவட்ட செயலாளர்களின் விருப்பத்துக்கு எதிராக அமைந்துள்ளது. இந்நிலையில்தான் தாவேகா சார்பில் போட்டியிட தேர்தலில் ஆர்வம் காட்டியவர்கள் பின்வாங்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது தாவேகா சார்பில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட 300 பேர் தீவிரமாக ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் தாவேகா தனித்துதான் போட்டி என்பது அறிவித்த மறுநாளே அதில் பலரும் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். தனித்து போட்டியிடும் போது தேர்தலுக்கான செலவு அதிகரிக்கும். அதேபோல் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இன்றி களமிறங்குவது பெரும் சவாலாக இருக்கும். தேர்தல் களப்பணியை தனித்து மேற்கொள்வதில் சிரமத்தை ஏற்படுத்தும். இதனால் தேவையின்றி செலவு செய்து தேர்தலில் தோல்வியை தழுவலாம் என பலரும் தாவேகா தலைமைக்கு சட்டசபை தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். குறிப்பாக தேர்தல் செலவுகளுக்காக வேட்பாளர்கள் சுமார் 2 கோடி வரை வைத்திருக்க வேண்டும். அதிலும் சீட் பெறுவதற்கு முன்பாக 1 கோடியை வைத்திருக்க வேண்டும் என்று கட்சி சொல்கிறது. ஆனால் தாவேகாவில் இருக்கும் பலரிடமும் அவ்வளவு பெரிய தொகை இல்லை. இருப்பினும் கூட்டணி அமைந்தால் கடனை வாங்கி களமிறங்கலாம் என்று பலரும் நினைத்தனர். ஆனால் தற்போது தாவேகா கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளதால் பலரும் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. இதனால் அவர்கள் போட்டியிலிருந்து விலகுவதாக கட்சி தலைமையிடம் அறிவித்துள்ளனர். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பல மாவட்டங்களில் தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டியவர்கள் தற்போது பின்வாங்கி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தாவேகா தலைமைக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது.